ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். பிப்ரவரி மாசத்துல என்ன தனி சிறப்பு அப்படின்னா, பிப்ரவரி மாசத்துல முதல்லயே, அதாவது பௌர்ணமியிலேயே இந்த மாதம் தொடங்குறது தான் ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் இருப்பாரு. அதே மாதிரி கேது சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் ஒரு 12 நாள் மகரத்திலையும், செவ்வாய் ஒரு 23 நாள் மகரத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 3 நாளையும், சுக்கிரன் 6 நாள் மகரத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கும்பத்துல ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் கூட சுக்கிரன் 20 நாள், புதன் 20 நாள் இருப்பாங்க. சூரியன் 18 நாள், செவ்வாய் 7 நாள் கும்பத்துல இருப்பாங்க. இதுதான் இந்த கிரக நிகழ்வுகள் இந்த மாதத்திற்கு. அதே மாதிரி துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில ஒருத்தர் பிறந்த நாள், நேரம், இடம் இந்த மூணையும் வச்சு தசாபுக்தி அடிப்படையில ஒரு விஷயம் ஜனன ஜாதகத்துல ஒரு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், ஜனன ஜாதகத்துல பிக்சட் செய்யப்பட்டது, அதாவது நிலைப்படுத்தப்பட்டது. அந்த நல்லதும் கெட்டதும் எப்ப நடக்கும் அப்படின்னா கோச்சார நிகழ்வுகள்ல எப்ப நல்லது நடக்கணும்னு வருது, கெட்டது நடக்கணும்னு வருது, அப்பம்போது மட்டும்தான் நல்லதையோ கெட்டதையோ ஒரு மனுஷன் அனுபவிப்பாங்க. இப்ப துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். மீனராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். மீனராசியோட ராசி நாயகன் குரு பகவான். மீனராசிக்காரங்க விரயசனியை கடந்துட்டீங்க. ஒரு 2.5 வருஷமா விரயசனியில இருந்தீங்க. நிறைய விரயம் ஆயிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு அனுபவம் தான். சனி பகவான் ராசிக்கு வரும்போதெல்லாம் சில பல அனுபவத்தை கொடுப்பாரு. அந்த அனுபவத்தை வச்சு அதுக்கப்புறம் ஒரு முன்னேற்றம் அடையணும். ஏன்னா அனுபவம் வந்தா தானே, அனுபவமே நல்ல ஆசான்னு சொல்லுவாங்கல்ல. அனுபவத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு இப்ப ஜென்மசனி இன்னும் மேற்கொண்டு அனுபவத்தை கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் வேணுமோ அந்த அனுபவத்தை கொடுப்பாரு. ஏற்கனவே ஒரு 2 வருஷம் கொஞ்சம் அனுபவத்தை பார்த்துருப்பீங்க. இப்ப ஜென்மசனி கேட்கவே தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் அனுபவத்தை கொடுப்பாரு. ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி குருவோட வீட்டில தான் இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிப்பாரு. சரியா? நீங்க தாங்குற மாதிரி அடிப்பாரு. அப்படிதான் சொல்ல முடியும். 4ஆம் இடத்துல உங்க ராசி நாயகன் 4ஆம் இடத்துல இருப்பாரு. அது ஒரு நல்ல விஷயம்தான். இன்னொன்னு, உங்க ராசிநாதன் உச்சமடைவாரு ஜூனுக்கு மேல. அதனால கொஞ்சம் ஓரளவு சமாளிக்க முடியும் உங்களால. சரியா? அந்த சனி பகவானை அதுக்கப்புறம் குருவும் பார்ப்பாரு, உச்சகுரு பார்ப்பாரு. அதனால பெருசா பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு சுபமா இருக்கிறதுனால தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லுவோம். பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். வீடு வாகனம், ரொம்ப நாளா வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடு வாகனம் சேர்க்கையெல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு வேற ஒரு சுப தொடர்பு, பாவத்தொடர்பு, சுப தொடர்பு பெருசாலாம் ஒண்ணு நல்லாவே இருக்குது, இயல்பா இருக்குது. ஏன்னா சுக்கிரன் ஒரு வாரம் 6 நாள் பார்ப்பாரு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி நல்லாவே இருக்கிறாரு. அதாவது பௌர்ணமி சந்திரனா தான் இந்த மாசமே ஸ்டார்ட் ஆக போறதுனால குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ரொம்ப நாளா திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடம் காதலை குறிக்கக்கூடிய இடம், நல்ல சிந்தனைகளை குறிக்கக்கூடிய இடம். ஒரு ஐடியானால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி காதல்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ரொம்ப காதல்லாம் வெற்றி அடைஞ்சாச்சுங்க.
பெத்தவங்க சம்மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற அமைப்புகள்லாம் கண்டிப்பா பேரண்ட்ஸ் சம்மதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். அதே மாதிரி உங்க 7ஆம் இடம் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை விட்டு கொடுத்து போனா சமாளிக்கலாம். அதே மாதிரி உங்க 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானம்னு சொல்லுவான். தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவான். 10ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறாரு, குரு பகவானும் பார்க்குறாரு. தொழில்கள்ல சிறு சிறு தடைகள்ல கொடுத்து அதை வெல்லக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமடைகிறாரு. ஆல்ரெடி உங்க 3ஆம் இடத்தை, அதாவது இளைய சகோதர ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பாரு. 11ஆம் இடத்துல செவ்வாயும் இருப்பாரு. ஸோ இளைய சகோதர சகோதரிகள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடு, மனக்கசப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். விட்டு கொடுத்து போங்க. இந்த காலகட்டத்தில் ஏதாவது பேச்சுவார்த்தைலாம் பெருசா வச்சுக்காதீங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கு. ராகு பகவான் இருக்கிறாரு, சுக்கிர இணையும் பிளஸ் குருவோட பார்வை இருக்கிறதுனால அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் நல்லாவே இருக்கும். அந்த ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் வெளிநாடு வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. ராசிக்கு 8 குரு பார்க்கறதுனால திடீர் பணவரவு தனவரவு நல்லா இருக்கும். கொஞ்சம் பயணங்களால அனுகூலங்க ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 400-500 கிலோமீட்டர் பிறந்த ஊரை விட்டு ஒரு 400-500 கிலோமீட்டர் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குது. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க தசாபுக்தி அடிப்படையில், அதாவது ஜனனகால ஜாதக அடிப்படையில் தசாபுக்தியில என்ன நடக்குது அப்படின்னு துல்லியமான பலன்களை சொல்லலாம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.